அப்பா வணக்கம்ப்பா. வணக்கம் தாஸ். அப்பா நீங்க ஆடாதோட மூலிகையை வந்து ரெண்டா பிரிச்சிருக்கீங்க. ஆமா. இதுதான் ஒரிஜினல் சொல்றீங்க. ஆமா. இது எப்படி கண்டுபிடிக்குது? இது சாப்பிடறதுனால என்னென்ன நன்மைகள்? அதாவது இது பேர் என்ன? இது தான் ஆடா. ஆடா ஆண் மூலிகை. இது வரைக்கும் எல்லாரும் ஆடா தோடான்னு ஒரு இலையை பிடிச்சு சொல்லிட்டு இருப்பாங்க. இதைத்தான் சொல்லுவாங்க, இதை பார்த்துருக்க மாட்டாங்க. ஆமா. இது ஆடா, இது ஆண் இலை. இது தோடா, இது பெண் இலை. பெண் இலை. ஆடாவுடன் தோடா கூட்டி 5 மிளகு கூட வச்சுக்கணும். 5 மிளகு. 5 மிளகு வைத்து மென்று தின்றிட. ஆடாத நாக்கும் ஆடாத கால்களும் ஆட்டமாடும், பாடாத நாக்கும் பாட்டு பாடும். ஓ, நான் சாப்பிட்றேன் பாத்தீங்களா? ஆமா. இது ரெண்டையும் சேர்த்து சாப்பிட்டா தான் வேலை செய்யும். வேலை செய்யும். ஒன்னு சாப்பிட்டா எப்படி கேட்கும்? கேட்காது. இது ஆணும் பெண்ணும் சேர்ந்தா ஒரு குழந்தை பிறக்குது. ஆமா. அது போலதான் இது ரெண்டும் சேரும் போது நோய் என்ற வர்க்கங்கள் பூரா கடலை பை புக்கும். ஓ அப்படின்னு சொல்றாங்க சித்தருங்க. அப்ப இது தாராளமா இப்ப நீங்க சொல்ற மாதிரி பயன்படுத்தலாம். ஏன் நேர்களே, ஆடா தோடா ரெண்டு மூலிகையும் பார்த்திருப்பீங்க. ஆடா அப்படின்றது ஆண் மூலிகை, செடியா வளரும். தோடான்றது பெண் மூலிகை, மரமா வளரும். இந்த ஆடா உள்ள பாக்குற சேனல் பாக்குற நண்பர்களுக்கு சொல்றீங்க என்னன்னா, இதுல யாராவது வைத்தியர்கள் இருந்தா முறையோட இந்த ரெண்டையும் சேர்த்து சாறு எடுத்துக்கணும். சிறுகண்ணாகன்னு ஒண்ணு இருக்குதுல, அத 7 முறை இழுப்பெண்ணெயிலையும் அதுக்கு பின்னாடி இந்த சாத்துல ஒரு 10 முறையும் ஊத்துனா பூரா மடிஞ்சிரும். மறுபடியும் அந்த பவுடர் எடுத்து இதே சாறு